துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. நாம இப்ப பார்க்க போற பதிவு சுக்கிரனும் சனியும் சேர்ந்த கூட்டு அமைப்பு. பொதுவாகவே சுக்கிரனை களத்திர காரகன் என்று சொல்வார்கள், சனியை ஆயுள் காரகன், உத்தியோக காரகன் என்று சொல்வது உண்டு. இப்ப நாம பார்க்க போற சுக்கிரன் சனி கூட்டு அமைப்பு பலன் சொல்றதுக்கு முன்னாடி இந்த சுக்கிரன் எந்த ஆதிபத்தியத்துக்குரியவர் என்பதை பார்க்க வேண்டும். ஒரு லக்னத்திற்கு சுக்கிரன் எந்த ஆதிபத்தியக்குரியவரோ அதே போல் சனி லக்னத்திற்கு எந்த ஆதிபத்தியக்குரியவரோ இரண்டையும் வைத்து இவர்கள் இணைந்திருக்கும் போது சொல்ல வேண்டிய பலன்களை கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே ஆதிபத்தியத்தை பொறுத்தும் பலன்கள் மாறும், குருவின் பார்வையை பொறுத்தும் பலன்கள் மாறும். ஆகவே சுக்கிரன் சனி என்று பொதுவாக எடுத்துக்கொண்டு பலனை எதிர்பார்க்க கூடாது. இருப்பினும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை ஓரளவு சொல்ல காத்திருக்கிறேன். ஒரு ஜாதகத்தில் களத்திர காரகனான சுக்கிரனும் சனியும் எங்கு கூடியிருந்தாலும் அல்லது சுக்கிரனை சனி பார்த்து இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பெண்களின் மூலம் கௌரவ பாதிப்பு, பல்வேறு அவமானங்கள் ஏற்படலாம். குடும்ப வாழ்க்கையில் கூட கணவன் மனைவிக்குள் உள்ள ஒற்றுமையை குலைக்க ஏதாவது ஒரு முணுமுணுப்பு இருந்து கொண்டே இருக்கும். இப்படி இருந்தாலும் சுக்கிரனும் சனியும் ஒன்றுக்கொன்று நட்பு கிரகங்களாக போய்விடுவதால் பெரும்பாலும் குரு பார்வைப்படும் போதோ சுபர்கள் பார்வைப்படும் போது அந்த இணைப்பு கிரகங்கள் தீய பலன்களை அளிக்காமல் நன்மையை கூட செய்துவிடலாம். இத்தகைய பலன்கள் எல்லாம் அந்தந்த தசா புத்திக்கு ஏற்பவாறு நடக்குமே தவிர வேறு தசா புத்தி நடைபெறும் போது பலன்களை தராது.